வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 2.25 அண்ட் 26 ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சம்ம தான் ரெண்டுமே. இன் ஏ மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஏ ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 15 ohm in a right gap, the ratio of the balancing length is 3:2. Find the value of other resistance. ஸோ மீட்டர் பிரிட்ஜில் ஃபார்முலா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். P/Q is equal to L1/L2. ஓகேவா? P/Q is equal to L1/L2. இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னங்கிறது தெரியும், அது Q. ஸோ Qவோட வேல்யூ என்னங்கிறது தெரியும். L1/L2 வந்து L1:L2 3:2னா அதை 3/2ன்னு எடுத்துக்கிட வேண்டியதான். ஸோ L1ஓட வேல்யூ வந்து 3, L2ஓட வேல்யூ வந்து 2. இப்போ தெரிஞ்ச 3 வேல்யூவும் என்ன செய்வோம், சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ இந்த Q டினாமினேட்டரில் இருக்கிற Q அடுத்த சைடு போகும்போது நியூமரேட்டர் வந்துடும் இல்லையா. இப்போ இந்த 3 வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 15ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், ஆன்சர் வரும். ஸோ 15ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 45. 45ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 2 2s are 4, 0, 5 கீழே இருக்கணும். மறுபடியும் 2 2s are 4, 5ல் 4 போனால் 1, ரிமைண்டர் 1, அதுக்கப்புறம் ஒரு 0 சேர்த்துக்கிறோம், மேலே பாயிண்ட் வச்சுக்கிறோம். 5 2s are 10. ஸோ 22.5. தட்ஸ் ஆல். எக்ஸாம்பிள் 2.26 பார்ப்போமா. இதுவும் அதே மாதிரி தான். இன் ஏ மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் இன் ஏ ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் கனெக்டட் டு த கேப் இஸ் 10 ohm. அப்போ Qவோட வேல்யூ வந்து 10. த பேலன்சிங் லென்த் இஸ் L1 is equal to 55 cm. Find the value of unknown resistance. இதில் என்ன அப்படின்னா, பேலன்சிங் லென்த் வந்து L1 கொடுத்துருக்காங்க, L2ஓட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தம் அங்கே 100 cm இருக்கும். ஸோ இந்த 100லேருந்து 55 என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கிறோம், 45. 45 அப்படிங்கிறது என்னது, L2ஓட வேல்யூ. அவ்வளோதான். இங்கேயும் அதே மாதிரி தான் இப்படி எழுதிக்கலாம். ஸோ P/Q is equal to L1/, நமக்கு இது தேவையில்லை, ஏன்னா 45 L2 வந்து 45ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ L1/L2. ஸோ L1க்கு பதிலாக 55 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், Qக்கு பதிலாக 10ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். இங்கே 100 - 55 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது 45. ஸோ 45 டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போது 55ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 550/45. ஸோ இதே இப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும், சிம்பிளிஃபை பண்ணோம். ரொம்ப ஈஸி. 5 வச்சு கேன்சல் பண்ணோம்னா 9 5s are 45, 110. இப்போ 110ஐ 9ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். 110/9. ஸோ ஃபஸ்ட்டு 1 போகாது, 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கிறோம். 1 9 is 9. 11ல் 9 போக 2 0 சேர்த்துக்கிறோம். 2 9s are 18. இப்போ 20ல் 18 கழிச்சா ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஒரு 0 சேர்த்துக்கிறோம். மறுபடியும் அது எவ்வளோ தான் இருக்கும், 2 டைம்ஸ் இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் கண்டுபிடிச்சா போதும். 12.2. That's all. Thank you.